ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கிராணி தான் விளாட்லான்னு வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் மோட்லேயே பார்ப்போம். ப்ராக்டிஸ் மோடில் பார்ப்போம் வாங்க. சில ட்ரிக்ஸ் இருக்கும், அதை பார்க்கலாம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகேங்க, இது ப்ராக்டிஸ் மோடுனா கிராணி இருக்க மாட்டா. ஆனால் கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவள் இருக்காளா என்னன்னு அப்படின்னு போய் ஒரு செக் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு யார் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, யாருமே இல்லை. சில ட்ரிக்ஸு நான் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம போய் புக்கு, அந்த ஏஞ்சலினாக்கு போகிறதுக்கு புக்கு தானேங்க, அது இருக்குங்க. இதுதானே புக்கு? புக்கு. பொறுமையாக, எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன், அதனால் இது எப்படின்னா பொறுமையாக தான் போக முடியும். இது எப்படி ட்ரிக்ஸ்லாம் தெரியாது. ஆனால் குனிற பட்டன் சேம்லி அந்த ஸ்கேரி டீச்சர்லாம் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இதுவும் இருக்குது. பேட் கிரானியும் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்குது இதுலேயும். பட் ஆனால் இதில் வந்து முகம்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது கூட வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல, அதுதாங்க ரொம்ப தொல்லை பண்ணுது. சரி வாங்க போகலாம். இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த தவிர்ந்து வரும் அந்த கிளவி அங்கே உள்ள தொங்க வச்சுருந்தாங்களே. இதுவே நான் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு தாங்க இதை வந்து விளாட்றேன். அது தவிர்த்து எப்பாடி கடிச்சிட்டு போகுது. இது தாங்க கீழே இருக்குது. இந்த ஸ்பைடர் தான் இதுதான் ஏஞ்சலினா ஸ்பைடரா? இது பேர் தான் ஏஞ்சலினா. இது இறந்துருச்சு. அதோட ஸ்பைடர் வருமா, அது கீழே ஏதோ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்குது பாருங்கள். இது உள்ள ஏதோ பாருங்கள், ஸ்பைடர் கீ கிடைக்கும். ஸ்பைடர் கீ கிடைக்கும். வாங்க இருங்க, அதுக்கு கீழே போட்டிருப்பாளா போய் பார்க்கலாங்க. எதுக்கும் போட்டுட்டா, சத்தம் கேட்குதுக்கா பார்த்தீங்களா? ஏங்க இந்த படிக்கட்டாண்ட வந்தால் மட்டுமே இது இந்த சவுண்டு பெல்லு சவுண்டு கேட்குது. அதுக்கு இதை திறந்துடும். இது எப்படி இருக்கட்டும். போய் பெட்ரிக்குன்னு ஒன்று இருக்குங்க. ஆமாம், பெட்ரிக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுத்துடாதீங்க, ஏன்னா இது எனக்கு தெரியும். ஒரு வாட்டி நானே பண்ணி பார்த்தேன். அதாவது இங்கே உள்ளே போய் எழுந்துக்கிற பட்டன் கொடுக்கணும். ஐயோ இன்னும் வேலை செய்யலை. இல்லைங்க இருங்க. என்னங்க ஓகேங்க, இது ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை போய் போட போகிறோம் இந்த சாவியை. இதில் ஒரு ட்ரிக்கு மாரி வரும் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாட்றேன், ஃபஸ்ட் டைம் வேறு ப்ளே. அப்படியே குதிச்சிருங்க. ஆக்டிவேட்டட் சக்ஸஸ். ஓகேவா? என்ன இது ஆயிடுச்சா என்ன? இல்லைங்க. இது எவ்வளோ கொடூரமாக இருக்குங்க இந்த ஸ்பைடரு. இப்போ உள்ளெல்லாம் போக போகிறது இல்லை. ட்ரிக்கு பார்த்தீங்களா? எங்கே வேணாலும் பூந்து போகலாம். இப்படி போயிட்டு இப்படி கூட. என்னங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைங்க. நம்ம போய்டுவோம், கீழே மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. ஏன்னா எனக்கு மேலே இருக்க கிராணி பார்த்தாலே பயம் வரும். இல்லை இந்த மாதிரி ஸ்பைடர்லாம் இன்னும் நான் என்னங்க பண்ணுறது? வாங்க போவோம். ஓகே, இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வர பொருள் இருக்குங்க. ஏன்னா இங்கே மட்டுமே எல்லா பொருளும் இருக்காது. நம்ம வீடை சுற்றி பார்ப்போம். இப்போதைக்கு வீடை மட்டும் சுற்றி பார்ப்போண்ணே. வீடை சுற்றி பார்ப்போம். என் தம்பி வரேன்னு சொன்னான், இன்னும் வரல. எப்போ தான் வருவான்னு தெரியலையே. அவனுக்காக இந்த வீடியோ போட்டேன், ஆனால் வரலை. பார்ப்போம். என் தம்பி வந்துட்டாங்க, வாங்க. இப்போ என் தம்பி பேசுவான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இவனோட அண்ணன். நான் தான் இவனோட தம்பி. அதனால் நான் இவன் கூட பண்ணது நான் பார்க்குறேன். லைக்கும் சப்ஸ்கிரைக்கும் பண்ணிடுங்க.
இவன் 3rd ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கிறான், அதனால தான் திக்கிறான். ஏன்னா முதல் முறையாக இப்போ பேசுகிறான்ல, அதனால தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தம்பி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லைங்க அதோ இருக்கு பாருங்கள், இது தட்ட முடியுமாங்க? ஏங்க இல்லைங்க தட்டுதுங்க. இது கீழெல்லாம் என்ன இருக்குன்னு போய் சுற்றி பார்ப்போம். இங்கே என்னமோ இருக்குது. இது என்னங்க? இது என்னமோ, ஐயோ என்னது ஏங்க, என்னங்க இது? பார்ட் ஆஃப் கன் ஷாட். ஐயோ கன் பாட்டுங்க இது. இதை நம்ம சேர்த்து வச்சா கன்னு. இது என்னமோ இருக்குது. என்னங்க இது தொட முடியுது? ஏங்க என்னங்க இது? எப்படி இதுக்கு டெடி பார், இது எடுத்தா ஐயோ இது எடுக்கலாமா? வீல் கிராங்க்குன்னு இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, டெடி பார் எடுத்தா கிராணி துரத்திட்டு வருதுங்க. ஏன்னா அது வந்து அவங்க பேத்தியோட டெடி பார்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னமோ ஒரு டோருக்கு வாங்க போயிடலாம். இதுதான் பாக்ஸிங். இது இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த இது எடுத்தா கிராணி இதை எடுத்தாலே கொலை வெளியில் சுற்றுறா. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை இது எடுத்தால் கோவம் வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா இது கிராணி 3ன்னு ஒன்று வந்திருக்குங்க. கிராணி 4 எல்லாமே வந்துருச்சு தான். இருந்தாலுமே இந்த கிராணி என்னங்க அது இங்கே டோர் இருக்குது. கிராணி 2ல் வந்து இந்த மாதிரி டெடி பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. கிராணி 1லேயும் கிராணி 3லேயும் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது என்னமோ இருக்குது, தட்டி விடாமல் போகலாம். இது என்ன பண்ணலாம்? தட்டி சவுண்டுக்காக, அவளை வந்து தசை திருப்பத்துக்காக. இது என்னதுங்க? இங்கே என்னமோ இருக்குது. போக முடியுமா? பார்ப்போம். போக முடியுதுங்க. இது என்னதுன்னு தெரியல. இங்கே என்னமோ கேப்பாக கொடுத்துருக்காங்க. இது உள்ள போய் பார்ப்போம். ஏங்க இது என்னங்க இது? இங்கேருந்து போனால் அங்கேருந்து வருது. ஐயோ மக்களே, மறக்காமல் இந்த வீடியோ என்னங்க இது ஒரு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தம்பியே சொல்லிட்டான். இதெல்லாம் தாங்க அந்த புல்லோட்டு. இது வந்து என்னன்னு தெரியல. இங்கே என்னமோ ஆன் ஆஃப்னு இருக்கு. ஆன் பண்ணி பாப்போம். இது கிராணி வச்சு விளையாடும் போது இதை நம்ம இங்கே ஆன் பண்ணி விட்டா அது மயக்க போடுறங்க. அது என்ன ஆகிடும்னா அவள் மயங்கிடுவா. அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கீழே ஸ்பைடர்கிட்ட இந்த இடம் ஏங்க இந்த அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிராணியோட ஃபோட்டோ. அதை நீங்கள் எல்லாத்தையும் பசில்லாம் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, இது மேலே நம்ம இருக்குது, என்ன ஆகும்னா போனஸ் லெவல், அதாவது 5 லெவல் இருக்குமா. என்ன நடக்கும்னா இதில் 6 லெவல் வரும். இது இங்கே என்ன இருக்குது? எங்க கீழே என்னமோ இருக்குது, போக முடியுமா? நான் எங்கெங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இது எங்கே இருக்குது? டோர் என்னமோ இருக்குது. இதோட பாத்ரூமாங்க இது. இதுக்கெல்லாம் போய் பார்த்துருப்பேன். இது எல்லாமே பார்த்துட்டேன். இதுக்கு பின்னாடி இதெல்லாம் ஒரு ரூமு. இங்கே ஏதாவது இருக்குமா? இங்கே எல்லாமே இருக்கும். ஓகே, மேலே ஏதாவது இருக்குமா? போய் எல்லாத்தையும் பார்ப்போங்க. மேலே இந்த இடம். இங்கே என்னமோ டோர் இருக்குங்க, திறக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏங்க ஸ்பெஷல் கீன்னு ஏதோ ஒரு கீ இருக்குமாங்க. ஓகே போவோம். என்னங்க சத்தம்? ஐயோ இது தெரியாமையா நான் கீழே போனேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கீழே விழுந்து தலை உடஞ்சிருக்கும். வாங்க போகலாம். இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வேற குறுக்கால வந்துருக்கு. ஏங்க இது கிச்சனு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் என்ன இங்கே இருக்குது. இதில் என்னது இருக்குமா? என்ன ஒரு சத்தம். கன்ஷாட்டோட செகண்ட் பாட்டுங்க இது. எதுவுமே இல்லைங்க. பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் லெவலுக்கு கிடைக்கும். இதுன்னு இதுதான் ஸ்பெஷல் கீன்னு நினைக்கிறேன். இதுதான் ஸ்பெஷல் கீ. வாங்க போய் மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இது போட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு. என்னங்க இது? இங்கே என்னமோ இருக்குது. ஆனால் ஐ திங்க் வந்து இங்கே ஸ்பைடர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிலிந்தி வேலை பார்த்தாலே தெரியுது. நம்ம போவானா எதுக்கு தோற்று போகிறதுக்கா? இது என்னது? கிராணி பார்க்காததுக்கு இது ஒரு இது.
இது என்னதுங்க ஏங்க, இதுவும் ஒரு ட்ரிக்கு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து எப்படின்னா ஆமர் வச்சு உடைக்கிறது தான் நினைக்கிறேன். என்னடா அது? இதில் தான் அந்த டெடிபரை போட்டால் அந்த ஏஞ்சலினாவோட புகை மாரி வரும். இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. அந்த பாட்டு பார்த்தோம்ல, ஒரு பாட்டு நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது அந்த பாட்டை இது உள்ளே போட்டால் என்ன ஆகுனா இதில் ஒளிஞ்சிக்கிட்டா கிராணி வந்து அதை தட்டி விட்டுடும். நம்ம ஃப்ரீயாக ஆமரே இல்லாத போயிட்ட பிறகு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ட்ரிக்குலாம் வேறு எதுவுமே ட்ரிக் எனக்கு தெரியாதுங்க. இது மட்டும்தான் ஒரு மாதிரி இது சரியா உள்ளே போய் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு இருங்க, இது வந்து ரிமோட் கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. ரிமோட் கண்ட்ரோல். இது என்ன ஆகுனா இது இப்படி கிட்ட போய் அந்த பாட்டை உள்ளே போட்டோன்னா உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்துச்சுன்னா நம்ம போய் இது இங்கே அந்தமாரி இடத்துல ஒளிஞ்சிக்கணும். இந்தமாரி இடத்துல ஆனால் கடன்னு ஒளியும் நாங்கள் பார்த்துருவா. இந்தமாரி ஒளிஞ்சிட்டு இப்படி இந்த ஓட்டையில் பார்த்தோன்னா அவள் வந்து திறந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவா. கடகடன் அவள் மேலே போயிட்ட பிறகு நம்ம கடகடன் போய் அப்படி உள்ளே போய் என்ன இருக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். அவள் பார்த்தா கூட ஓடிடலாம். எங்கேயா போய் இங்கே கீழெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கலாம். இவ்வளோ தாங்க. பட்டு இவ்வளோ கிராணி போட்டிருக்கேன். பாருங்க பீஸு இது போய் சேர்த்தா இதுவாகும். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இதுக்கு மேலே என்னவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என் தம்பி வேறு வீட்டுக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன். வருவான், கூப்பிடலாம். இருங்க. நானே எப்போதாங்க தைரியமாக ஸ்பைடர் கிட்ட போகிறதுன்னு தெரியலங்க. சரி, நானே எப்போவுமே ஸ்பைடர் கிட்ட போகிறது தெரியலங்க. பார்ப்போம். இது என்னது? இது திறக்க முடியுமா? சேஃப் கீ தேவைங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஏதாவது எஸ்கேப் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படிலாம் கிராணி 2 பார்க்கலாம். சரி, இது வேறு இந்த படிக்கட்டில் வந்து அந்த பெல் அடிக்குது. இதுலேயே வந்துடுவாங்க அவள். ஓகே, வேறு என்ன பக் பண்ண முடியும்? அது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஏஞ்சலினாவை கூட பக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னது கார் பேட்ரி. இது ஏஞ்சலினாவை கூட பக் பண்ண முடியும். ஏன்னா அது எப்படின்னா அங்கே ஒரு ஜன்னல் மாரி இருக்கும், இதேமாரி டோரு. அது எப்படின்னா இருங்க நான் பண்ணியே காட்டுறேன். என்னங்க இங்கே தாங்க. அங்கேயும் கிராக்கர் ஃபுல்லோரை வச்சுட்டு உயிரை எடுக்கிறாங்க இந்த கிராணி. டருபுருன்னு. ஐயோ, இந்த மியூசிக் கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குங்க. நான்லாம் எப்படிங்க உள்ளே போகிறது இதில்? இங்கே இதுதான். ஸ்பைடர் வேறு. ஓகே, இது இருக்குல்ல, இது வழியாக இந்தமாரி குதிச்சிடணும். அவள் கரெக்டாக இந்தமாரி வரும்போது இங்கே இல்லை, அதேமாரி உள்ளே ஒன்று இருக்குது. இது அப்படி வரும்போது குதிச்சிட்டானா அவள் பக் ஆகிடுவா. ஆமாம், பக் ஆகிட்டானா நம்ம போய் பார்த்தோன்னா எப்படின்னா அதாவது அப்படி நிற்பா. கிராணி எப்படி நிற்கிது கிட்ட போய் ஒன்றும் பண்ணாமல் அந்தமாரி நிற்பா. அதேமாரி ட்ராப்புப்பா இது எல்லாமே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அம்மா நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி நான் தான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எனக்கே இப்போ தான் தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது உள்ளே என்னமோ இருக்குங்க. இதுக்கு அந்த வுட்டு என்னது? இது இன்னும் இல்லை. அதாங்க இந்த வுட்டு தேவை. இது இப்போ போனோன்னா கீழே விழுந்துடுவோம். அதை பாருங்க, நம்ம உள்ளே போனால் சேஃப் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேஃப் கீ தானே? தெரியலங்க, என்ன கீலாம் எனக்கு தெரியாது. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். என் தம்பியும் பாய் சொன்னோன்னு என் தம்பி வந்துட்டான். பாய்ங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.